ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் காரும் தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் பெரும் விபத்து நேரிட்டிருக்கிறது. இதனால் அப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் உண்டாகியிருக்கிறது. காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து போக்குவரத்து பாதிப்பை சீர் செய்ததோடு மட்டுமல்லாமல் விபத்து குறித்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரக்கோணத்தில் தனியார் தொழிற்சாலையினுடைய பேருந்தும் போக்குவரத்து பாதிப்புக்கு உண்டாகியிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிரண் இணைப்பில் இருக்கிறார். என்ன நடந்தது கிரண், விவரமா சொல்லுங்க. வணக்கம் கோபால். நிச்சயமாக ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் காஞ்சிபுரம் சாலையில் விண்டர்பேட்டை என்ற பகுதியில் அமைந்துள்ள ரயில்வே மேம்பாலத்தின் மீது காஞ்சிபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்த சொகுசு காரும் அதேபோல் இரவு பணியை முடித்துக் கொண்ட ஊழியர்களை அழைத்து அரக்கோணம் நோக்கி வந்து கொண்டிருந்த தனியார் தொழிற்சாலை பேருந்தும் மோதிக்கொண்டு விபத்துக்குள்ளானது. இதில் காரில் பயணம் செய்த 2 பெண்கள் உட்பட 5 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டு அருகில் உள்ள அரக்கோணம் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது குறித்து நகர காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன், அவருடைய மகள் சுகுணா, மகன் ஸ்ரீராம் மற்றும் சுகுணாவின் மகன் கிஷோர், மகள் காவியா என்று தெரிய வந்தது. மேலும் அவர்கள் வேண்டுதலுக்காக திருப்பதி சென்று மீண்டும் கடலூர் நோக்கி காரில் பயணம் செய்த போது இந்த விபத்து நடைபெற்றதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. இதனால் அரக்கோணம் காஞ்சிபுரம் செல்லும் சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கோபால். நன்றி கிரண், விவரங்களுக்கு நன்றி.